காலிஸ்தானிகள் இந்த போராட்டத்துக்குள் ஊடுருவி விட்டார்கள் என்பது தெளிவானது. பெண் பத்திரிகையாளர் ஒருவரை அசிங்கமாக திட்டியபடியே பின்னால் வந்த கரப்பாம்பூச்சி கலவர கூட்டம் அவரது காரை அடித்து நொறுக்கியது. ஹசிபுர் ரஹ்மான் என்கிற மாணவருக்கு எதற்காக இந்த போராட்டம் நடைபெறுகிறது என்பதே தெரியவில்லை. हसीबुर रहमान नीट के बच्चे का बहुत पेपर फेल हो रहा है ना, इसीलिए। कब हुआ था पेपर लीक? अभी कुछ दिन पहले। कहाँ पर? ஒரு இளைஞரிடம் யூஜிசி என்றால் என்ன என்று கேட்டபோது அவர் ரொம்ப திணறியதோடு தெரியவில்லை என்றார். இன்னொருவர் அவர் ஒரு அதிமேதாவி. அவர் என்ன சொன்னார்னா यूनिवर्सिटी जेंट्स कमीशन. यूनिवर्सिटी जेंट्स कमीशन यूजीसी का फुल फॉर्म. Once more. यूनिवर्सिटी जेंट्स कमीशन जेंट्स कमीशन. ஆவேசமாக பேசிய ஒரு இளம்பெண் என்டிஏ தேர்வை நாம் தடை செய்ய வேண்டும் என்றார். சரிங்க, என்டிஏனா என்ன அப்படின்னு கேட்டப்போ அது அவருக்கு தெரியவில்லை. जो बैन करना चाहिए वो क्यों नहीं बैन कर रहे हैं? आपकी तरफ से क्या बैन करना चाहिए? एनटीए. एनटीए क्या है? नहीं काम कर रहा सही एनटीए? हां नहीं. கரப்பாம்பூச்சி கலவரக்காரர்கள் இரவில் தூங்குவதற்கு பெட்ஷீட்டுகள் வந்து இறங்கிக் கொண்டே இருக்கின்றன. அவற்றை சர்தார்ஜி ஒருவர் சப்ளை செய்கிறார். விதவிதமான வகை வகையான உணவு பார்சல்கள் வந்து இறங்குகின்றன. பாருங்க, யார் யாரோ வந்து சாப்பாடு ஃபுல்லா பர்கர். இவங்கெல்லாம் யாரு, எதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து தராங்க? சாப்பாடுனா வெறும் சாப்பாடு கிடையாது, விருந்து. பர்கர், பீஸா, பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் திங்கறதுக்கு வரானுங்க பாதி பேரு.